நான் டாக்டர் ஆறுமுகம், திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ரேடியோ டயக்னோசிஸ் பிரிவின் துறைத் தலைவர். எங்களது துறையில் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் சயின்சஸ் என்ற பட்டப்படிப்பு வழங்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டு முதல் இந்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. நாங்கள் 20 மாணவர்களை பயிற்சி பெறுவதற்கு அனுமதி பெற்றுள்ளோம். இந்த பட்டப்படிப்பானது மொத்தம் 4 வருடம். இதில் 3 வருடம் அவர்கள் படிக்க வேண்டும், 1 வருடம் இன்டர்ன்ஷிப். இந்த பட்டப்படிப்பானது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வழியாக மாணவர்களுக்கு வழங்கப்படும். கலந்து கொள்வதற்கு அவர்கள் ஆன்லைன் வழியாக டிஎம்இ அலுவலகம், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவர்களிடம் அப்ளிகேஷன் செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் +2வில் அவர்கள் குரூப் 1 படிப்பு படித்திருக்க வேண்டும். அதில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கல்லூரிகள் அலாட் செய்யப்படும். இதற்கு நீட் அவசியம் இல்லை. இங்கு அவர்களுக்கு இந்த துறையில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், மேமோகிராஃபி, எக்ஸ்ரே போன்ற துறைகளில் அவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படும். அந்த பயிற்சி அளிப்பதற்கு எங்களிடம் தேவையான வசதிகள் உள்ளன. 3 ரேடியாலஜிஸ்டுகள் பணியில் உள்ளனர், ஒரு ரேடியேஷன் பிசிசிஸ்ட் பணியில் உள்ளார். இங்கு ஏறக்குறைய 10 ஃபிக்ஸட் எக்ஸ்ரே மிஷின்ஸ், 10 மொபைல் எக்ஸ்ரே மிஷின்ஸ், 2 சிடி ஸ்கேனர், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், 6 கலர் டாப்ளர் மிஷின்கள் உள்ளன. இவற்றின் மூலம் அவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியை முடித்து இந்த பட்டம் பெற்ற பின் அவர்கள் பல்வேறு துறைகளில் வேலையில் சேர நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அவர்கள் தனியாக எக்ஸ்ரே அல்லது சிடி ஸ்கேன் யூனிட் ஆரம்பிக்கலாம். அவர்கள் தனியார் மருத்துவமனையில் உடனே பணியில் சேர முடியும். அவர்கள் அரசு பணியில் கூட உடனே வந்து சேர முடியும். அவர்களுக்கு வெளிநாடுகளில் சென்று வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உள்ளன. ஸோ அதனால் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் பாலமுருகன், ஹெச்ஓடி அனஸ்தீஷியா, கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், அண்ட் ஹீ இஸ் டாக்டர் திவாகர். He is the senior assistant professor, Department of Anesthesiology, Government Tirunnamalai Medical College. In the Tirunnamalai Medical College, we have 6 PG seats. MD anesthesia irukku. கூடவே வந்து 1 year diploma course for anesthesia இருந்துச்சு. லாஸ்ட் இயர் எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனோட சீரிய முயற்சினாலும் எல்லா அனைத்து துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், எங்கள் ஆஃபீஸ் ஃபேக்கல்ட்டி இவங்களோட சீரிய முயற்சினாலையும் லாஸ்ட் டைம் வந்து இந்த ஏஹெச்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலைடு ஹெல்த் சயின்சஸ் செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துச்சு. இது வந்து ஒரு 4 year கோர்ஸ். இந்த 4 year கோர்ஸில் ஆஸ் ஃபார் அஸ் அனஸ்தீஷியா பற்றி மட்டும் நான் சொல்லணும்னா, இந்த 4 year கோர்ஸில் 3 வருஷம் வந்து அவங்களுக்கு பாடம் நடத்துவோம். 1 year வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப். இந்த பாடம் நடத்தும் போதே அவங்க வந்து தே வில் பி போஸ்டட் இன் ஆல் ஓடிஸ், ஜெனரல் சர்ஜரி, எல்லா வகையான அறுவை சிகிச்சை அறுவை அரங்குகளையும் அவங்கள வந்து போஸ்ட் பண்ணி மார்னிங் டைம்ஸில் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கொடுக்குறோம். ஒரு அனஸ்தட்டிஸ்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், ஒரு தியேட்டரில் என்னென்னலாம் ரெடி பண்ணணும், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து திடீர்னு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அவங்களுக்கு என்னென்ன முதலுதவி செய்யணும், அது வந்து ஒரு பேஷண்ட்டோட சேஃப்டி, அவங்களோட மானிட்டரிங், இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றத பலவிதமான பயிற்சிகளின் மூலம் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். போத் ப்ராக்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் தியரட்டிக்கல் நாலேஜ் கொடுக்குறோம். இதை தவிர இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ளஸ் பிஎல்எஸ் கோர்ஸ் எங்ககிட்ட வந்து ஸ்கில் லேப்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில் லேபில் அவங்களுக்கு ஒரு இன்டிபேஷன் ட்ரைனிங், பிஎல்எஸ் ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை இதெல்லாமும் சொல்லித்தரோம். எங்ககிட்ட டிபார்ட்மெண்ட் லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் அவங்க தேர் ஃப்ரீ டு சிட் அண்ட் ரீட் இன் த லைப்ரரி. இதை தவிர அவங்களுக்கு எஸ்ஐசியூ போஸ்டிங்ஸ், அனஸ்தெட்டிக் ஐசியூ போஸ்டிங், அது தவிர அவங்களுக்கு வந்து மேனிஃபோல்டு ரூம், சிஎஸ்எஸ்டி, இந்த மாதிரி எல்லா விதமான இந்த துறை சார்ந்த எல்லா விதமான பயிற்சிகளும் சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம். இவங்களுக்கு இதுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் வைக்கிறோம். எவ்ரி வீக் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸு ப்ளஸ் ஆல் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் நடத்துகிறோம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது குறை இருப்பின் அந்த குறையும் வந்து கேட்டு அவங்களுக்கு ஒரு ரெகுலர் ஹெல்த் செக்கப்பும் பண்ணுறோம். ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறோம். ப்ளஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் நடத்துகிறோம்.
அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் வராங்க, அவங்கக்கிட்ட இவங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எங்களோட நாலேஜ்க்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சீனியர், ஒரு மேல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஒரு ஃபீமேல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் காயத்ரின்னு, அவங்க 2 பேர் வந்து இவங்களோட டைரக்ட் டச்சில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் எதுனாலும் இவங்க மூலமாக எங்களோட நாலேஜ்க்கும் கூட கொண்டுட்டு வரலாம். இந்த வகையில் வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் வரக்கூடிய இந்த 20 மாணவர்கள் வந்து பிற்காலத்தில் வந்து அனஸ்தீஷியா, பிஎஸ்சி அனஸ்தீஷியாவில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப சிறந்த முறையில் இருக்குது. எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லனாலும் அவங்க போய் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க தே ஆர் கெட்டிங் ட்ரெயின்டு. நாட் ஓன்லி இன் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய எமர்ஜென்சி ரூம்ஸில், அந்த 108 ஆம்புலன்ஸில், எங்கேனாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஐசியூஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. பொதுமக்களும் இந்த +2, குறிப்பாக இந்த +2 முடித்த மக்கள், நீட்டில் தேர்வாகாதவங்க, இவங்கெல்லாம் வந்து இது டிஎம்இ கிட்ட இந்த மார்க் அடிப்படையில் இதை அப்ளை பண்ணி இந்த கோர்ஸில் சேர்ந்து இதுவும் வந்து ஒரு சிறந்த கோர்ஸாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி அவங்களும் வந்து அவங்களோட லைஃப்பில் ஜெயிக்கலாம். இதுதான் எங்களோட குறிக்கோள். வணக்கம், நான் மருத்துவர் சரவணகுமரன். நான் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் துறைத் தலைவராக பணியில் இருந்து வருகிறேன். நம் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள அந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸில் நாங்கள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் 3 வருட பட்டப்படிவை சென்ற ஆண்டு முதல் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணையுடன் துவக்கப்பட்டு 1 வருடமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் வருடம் 20 மாணவர்கள் பயிற்சி பெற அனுமதிக்கப்பட்டு அவர்கள் +2 முடித்து பயாலஜி கோர்ஸ் எடுத்து +2வில் நல்ல மதிப்பெண் பெற்று இன்டர்வியூ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் இங்கு பயிற்சி பெறுகின்றார்கள். 3 வருடம் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் 1 வருடம் அவர்கள் பயிற்சி எடுத்து அதன் பிறகு டிகிரி வழங்கப்பட்டு வேலையில் சேர்கின்றார்கள். நமது மருத்துவத்துறை சமீப காலங்களில் மிக அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் அதிகமான அவேர்னஸ் கிரியேட் பண்ணப்பட்டு அதில் பயிற்சி பெற மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். பொதுவாக நெஞ்சுவலி, விபத்து இவற்றில் சிக்குபவர்கள் அதனுடைய முதலுதவி பெற காலதாமதமானால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. ஸோ அதனுடைய காலத்தை குறைக்கும் பொழுது 0 hour டிலே என்று சொல்லுவோம். முதலில் விபத்து நடந்தவுடன் அவர்களை மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணி அவர்களுக்கு தேவையான முதலுதவி அளிக்கப்பட்டு அவருடைய உயிர் காக்கும் சிகிச்சையாக இது வளர்ந்து வருகிறது. ஸோ மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் இந்த 3 வருடத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தேவையான வசதிகளும் உள்கட்டமைப்பும் இங்கு சீரிய முறையில் செய்து தரப்படுகிறது. வணக்கம், நான் டாக்டர் சதீஷ், கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லைக் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அது வந்து 4.5 வருஷம் ஆன கோர்ஸு. ஆண்டுக்கு 10 மாணவர்களை சேர்க்கை கடந்த ஆண்டு முதல் எங்களுடைய டீன் மற்றும் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் சீரிய முயற்சியினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர்ஸில் நீட் முடிக்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க்ஸின் அடிப்படையில் நீங்கள் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை செய்து நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் சேரலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க லைக் பிறந்த குழந்தை முதல் முதியோர் வரை இந்த அனைத்து விதமான பேஷண்ட்ஸும் பார்த்துக்கிறாங்க. லைக் எக்ஸாம்பிள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ADHD, ஸ்ட்ரோக், செர்பிரல் பால்சி போன்ற பேஷண்ட்ஸ்களுக்கு இவங்க சிறப்பான வைத்தியம் கொடுக்க முடியும். இந்த கோர்ஸ் முடித்த பிறகு கவர்மெண்ட் ஜாப்ஸ், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஈவன் அப்ராட், இஃப் எதுவுமே முடியாத பட்சத்தில் இண்டிபெண்ட்டாக கிளினிக் வச்சுட்டு கூட தே கேன் சர்வைவ். ஸோ இந்த கோர்ஸில் அனைவரும் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். I'm Dr. S. Viji. I'm working as an assistant professor in Department of Microbiology in Thiruvannamalai Government Medical College. ஆக்சுவலாக நீட் மருத்துவம் சார்ந்த இதர படிப்புகளில் வந்து எங்களதில் வந்து 19 கோர்சஸ் இருக்குது. அதில் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் BSc MLT அப்படின்னா BSc இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன்ஸ் கோர்ஸு 4 years கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து இயர்லி 20 சீட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 1 year கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் +2 முடித்த
தேர்வு பெற்ற அனைத்து குரூப் 1 மாணவர்களும் இதில் வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக மருத்துவம் நீட்டில் வந்து கிடைக்கலங்கிறவங்க மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கணும், அலைட் ஹெல்த் சயின்சஸ்ங்கிறதுல வந்து நீங்கள் இதில் நீங்கள் தேர்வு செய்து ஆன்லைன் மூலமாக டாக்டர் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி நீங்கள் இதில் அட்மிஷன் பெற்றுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா நீங்கள் வெளியிலேயே போனீங்கன்னா கூட தனியாக ஒரு லேப் வச்சு நாம் ஏர்ன் பண்ணிக்கலாம். பேஷண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் எம்ஆர்பி மூலமாக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஷண்ட்ஸ்கிட்ட எப்படி பிளட்டு கலெக்ட் பண்ணுறது, எல்லா பிளட்டுமே பிளட்டு, யூரினு, எனி சாம்பிள்ஸ், சிஎஸ்எஃப், அதுக்கப்புறம் ஸ்டெரைல் ஃப்ளூயிட்ஸுன்னு சொல்கிற எல்லா ஃப்ளூயிட்ஸு, ஸ்பூட்டம்மு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதை ப்ராசஸ் பண்ணுறோம். இதில் அட்வான்ஸு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. எங்கள் லேபில் வந்து எலைசா, பிசிஆர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டட் பிளட் கல்ச்சர் மெத்தட்ஸ் வந்து பேக்டெக்கு, பேக்டி அலர்ட்டு, வைடெக்கு, நெஃப்ளோமெட்ரி, இந்த மாதிரி அனைத்து அட்வான்ஸ் உபகரணங்களும் எங்ககிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐசிடிசின்னு சொல்லி அங்கேயும் வந்து நாங்கள் விடிஆர்எல், அப்புறம் ஆர்பிஆர், இந்த மாதிரி அனைத்து டெஸ்ட்டுகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். இதை வந்து நாங்கள் பயிற்சியாகவும் கொடுக்குறோம், பாடமாகவும் இதை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனால் அனைவரும் இதை தேர்வு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் மருத்துவர் கவியரசி, சுவாச மருத்துவ பிரிவில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த கல்லூரியில் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி எனப்படும் 4 வருட பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 10 மாணவர்கள் எண்ணிக்கையிலான சீட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு சுவாச மருத்துவம் என்பது மிகவும் வளர்ந்து வரும் ஒரு துறையாக கருதப்படுகிறது. இதில் சேரும் மாணவர்களுக்கு நாங்கள் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எனப்படும் நுரையீரல் பரிசோதனை முறைகளை கற்றுக் கொடுத்து வருகிறோம். பிராங்கோஸ்கோபி எனப்படும் சுவாச மற்றும் நுரையீரல் பரிசோதனை குழாய் டெஸ்ட்டுக்கு மிகவும் பயிற்சி கொடுத்து வருகிறோம். இது ஒரு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் பி முருகானந்தம். நான் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரகவியல் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். நம்முடைய அரசு திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்து கொள்ளும் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் யூனிட் செயல்பட்டு வருகிறது. அது 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து நடைபெறுகிறது. தற்போது 150க்கும் மேற்பட்ட நோயாளிகள் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 60 நோயாளிகள் டயாலிசிஸ்க்கு என்று தினமும் வருவார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர்ஸ் மொத்தம் 15 இடங்கள் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்சி டயாலிசிஸ் என்ற கோர்ஸானது சமுதாயத்திற்கு மிக முக்கியமான கோர்ஸ்களில் ஒன்று. ஏனென்றால் இப்பொழுது பரவி வருகின்ற இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த தொற்றா நோய்களின் முக்கியமான நோயாக உள்ளது சிறுநீரக நோய்கள். இந்த நோய்களுக்கு கடைசி நிலையில் டயாலிசிஸ் செய்து கொள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் லெவலும் தாலுக்கு ஹாஸ்பிட்டல் லெவல்களிலும் டயாலிசிஸ் யூனிட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஸோ அதன் காரணமாக இந்த படிப்பு படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ள இந்த இதை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் மருத்துவர் கார்த்திகேயன், இருதயத்துறை உதவி பேராசிரியர். திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி ஒரு பிஸியான ஒரு ஹாஸ்பிட்டல். இங்கே ஒரு நாளைக்கு இருதயத்துறை ஓபிக்கு 100-150 பேஷண்ட் வரைக்கும் வராங்க. அது இல்லாமல் வார்டில் வச்சும் பேஷண்ட் மேனேஜ் பண்ணுறோம். அந்த எமர்ஜென்சியாக வர பேஷண்ட்ஸுக்காக பிரத்யேகமாக 12 பெட்டு ஐசியூ பெட்டு வச்சுருக்கோம். ஸோ இவங்களுக்கு உதவுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக 3 எக்கோ மிஷின், 3 இசிஜி மிஷின், ட்ரெட்மில், ஹோல்டர், ஸோ இந்த மாதிரியான உபகரணங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேட்லாப் சொல்லக்கூடிய ஹை எண்ட் மிஷின்ஸ் இந்த வருஷம் இங்கே வர வேண்டியிருக்கு.
ஸோ இங்கே இருதய பிரச்சனைன்னு வரவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜின்றது வந்து பியூர்லி கார்டியாக் டிசீஸ் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து வரும். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்றது ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஸோ இருதயத்துறையில் ட்ரெயின் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நல்ல வாய்ப்புகள் வந்து உண்டு, வேலை வாய்ப்புகள். இந்த பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி 4 வருஷ கோர்ஸு. ஃபஸ்ட் இயரில் ஹார்ட் டிசீஸ் பற்றியோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அனாட்டமி ஃபிசியாலஜிலேருந்து எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஃபஸ்ட் இயரில் மெயினாக இசிஜி வந்து இங்கே சொல்லிக் கொடுப்போம். செகண்ட் இயரில் வந்து எக்கோ கார்டியோகிராஃபி, ஸ்கேன் மூலயமா ஹார்ட்டை பார்க்குறது. 3வது வருஷத்தில் கேத்லாப் ட்ரைனிங் வந்து கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து தே வில் பி ட்ரெயின்ட் இன் ஐசியூ ஃபார் என்டையர் 3 years. ஒன்ஸ் ஐசியூவில் ட்ரெயின் ஆகிறாங்கனாலே ஸோ அவங்க வந்து எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து உயிருக்கு ஆபத்தாக மாரடைப்போட வர பேஷண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுலேருந்து ஸோ எல்லா விஷயமும் ட்ரெயின் பண்ணிருக்கோம். நான் மருத்துவர் கௌரி, கண் பிரிவில் உதவி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். நமது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண் பிரிவில் விழி ஒளி பரிசோதகருக்கான பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. இதில் டிப்ளமோ கோர்ஸ்க்காக 2 வருட படிப்பு 25 இடங்களும், பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி 4 வருட படிப்பும் பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த பட்டப்படிப்பில் உங்களுக்கு கண் பார்வை பரிசோதித்தல், விழி திரை பரிசோதித்தல், கண் பார்வைக்கான குறைபாடு மற்றும் கண்ணாடிகளை பரிந்துரைப்பது மற்றும் நீர் அழுத்த நோய் கண்டறிவது மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள், மாறுகண் குறைபாடை கண்டறித்தல், பரிசோதித்தல் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள், இவை யாவும் உங்களுக்கு இந்த 2 வருட மற்றும் 4 வருட பட்டப்படிப்பில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த பட்டப்படிப்பை தாங்கள் முடித்த பின் இது அரசு வேலை மற்றும் தனியார் வேலை, இந்த துறைகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வணக்கம், எனது பெயர் டாக்டர் தீபன் சுரேஷ். நான் உதவி பேராசிரியராக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருவண்ணாமலையில் பணிபுரிகிறேன். பொது மருத்துவ பிரிவின் கீழ் பணிபுரிந்து வருகிறேன். எங்களது பொது மருத்துவ பிரிவு, அதாவது ஜென்ரல் மெடிசன், அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் 1 இயராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கடந்த செப்டம்பர் மாதம் 2024 இந்த கோர்ஸ் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்ங்கிற கோர்ஸ் வந்துட்டு ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் கீழே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு மொத்தம் 20 சீட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த 20 சீட்ஸ் வந்துட்டு இப்போ லாஸ்ட் டைமில் வந்துட்டு 19 சீட் ஃபில் ஆயிருந்தது. ஸோ வருஷம் 20 அட்மிஷன் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பொறுத்துனா, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்ங்கிற கோர்ஸுக்கு +2ல் பயோ மேக்ஸ் குரூப் எடுத்தவங்க, அப்படிலாம் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள். இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டுங்கிறது மொத்தம் 4 வருஷ கோர்ஸ். இது 3 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு ஜென்ரல் கோர்ஸ் பீரியடும், லாஸ்ட் 1 இயர் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோட பாசிட்டிவ்லாம் என்னென்னா, இது ஒரு பிஎஸ்சி கோர்ஸ். ஸோ பிஎஸ்சி கோர்ஸுங்கிறது ஒரு நர்சிங் நிகரான ஒரு கோர்ஸ். பட் இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டுங்கிறது என்டையராக டாக்டர் கூடவே இருந்து, எம்டி டாக்டர் என்னென்னலாம் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு பாலமாக இவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறாங்க, அவங்கள வந்துட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவங்கள பற்றின விவரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அட்மிஷனில் எந்த ஒரு ஃபாலோஅப் தேவைனாலும் அவங்கள பார்த்து அவங்க ப்ராப்ளம்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப என்னென்ன மருந்துகள் கொடுப்பாங்க, என்னென்னலாம் எப்பப்போ சாப்பிடணும், எப்போ ஃபாலோஅப் பண்ணணும், பேஷண்ட்டோட ஃபுல் எஜுகேஷன் ரிலேட்டடாக எல்லா ப்ரொசீஜர்ஸும் அவங்க தான் கேரி அவுட் பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரைனிங் தான் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டுங்கிறது என்டையராக டாக்டர் கூடயே இருந்து, டாக்டருக்கு எம்டி டாக்டர் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி அவங்க கூடயே இருந்து அவங்க கூட செயல்படுற ஒரு கோர்ஸ் தான். இந்த பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா எம்எஸ்சி பண்ணலாம். இந்த கோர்ஸில் எம்எஸ்சி இருக்குது. பட் ஆனால் கவர்மெண்ட்டில் வந்துட்டு பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் மட்டும்தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கார்பரேட் சைட்லாம் போகிறீங்கன்னா சிட்டிஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்ராட்லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் சைடில் லாஸ்ட்டாக 2020 கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி எடுத்திருக்காங்க. நியர் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வேகன்சிஸ் வர வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது.
அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சர்டிஃபைட் கோர்ஸ் வந்துட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேர் ஹோம் பேஸ்ட் எல்டர்லி கேர் சப்போர்ட் ஒர்க்கர். அதாவது ஒரு 3 மாத கோர்ஸுங்க. இது வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. இது நீங்கள் வந்துட்டு பதிஞ்சிங்கனாலே 3 மாதத்துக்கு அந்த எல்டர்லி, அதாவது வயதானவங்களை எப்படி கேர் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து அது அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் முடிச்சோடனே இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மெயினாக வந்துட்டு வயசானவங்க அவங்க டேக் கேர் பண்ணக்கூடிய எல்லா நர்சிங் டெக்னிக்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்குங்க, அதையும் பார்க்கலாம். இந்த சர்டிஃபைட் கோர்ஸுக்கு வந்துட்டு இதுதான் படிச்சிருக்கணுங்கிற எலிஜிபிலிட்டிலாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு இது பண்ணியிருந்தாலும் ஒரு அடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு ஒரு சர்டிஃபைட் கோர்ஸாக பண்ணிக்கலாம். இதோட நீடு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையங்கள், அப்படிலாம் எல்டர்லி ஹோம் கேர் அந்த மாதிரி உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லாத்துலேயும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். வேறு ஏதோ கோர்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு சர்வீஸ் மைண்டடாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு 3 months கோர்ஸை பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சீக் பண்ணலாம். இந்த 3 மாத சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா 18 வயது முதல் 35 வயது வரை உள்ள அனைவரும் அப்ளை பண்ணலாம். பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு 10th பாஸ் ஆர் ஃபெயில் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஹோம் பேஸ்ட் எல்டர்லி கேர் சப்போர்ட் ஒர்க்கருங்கிற சர்டிஃபைட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் உள்ள டீன் அவர்களை பார்த்தாலே போதும். அவங்ககிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை கொண்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாக அந்த கோர்ஸை வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 4 கோர்ஸ் வரைக்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூங்க. வணக்கம், நான் மருத்துவர் சங்கீதா, இந்த மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர். திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி 2013ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகிறது. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டர் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன். எங்கள் கல்லூரியில் 100 மாணாக்கர் சேர்கிறார்கள், அண்டர் கிராஜுவேட் MBBS ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் கல்லூரியில் மேலும் PG கோர்சஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, அனஸ்தீசியா, பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக் கைனகாலஜி. மேலும் எங்கள் கல்லூரியில் சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ் மற்றும் கடந்த ஆண்டு 2024 எங்களுக்கு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் வந்திருக்கு. BOT கோர்ஸும் எங்களுக்கு சாங்ஷன் ஆகிருக்கு மற்றும் 10 அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் சாங்ஷன் ஆகிருக்கு. இந்த கோர்சஸ்க்கு எல்லோரும் +2 முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் ஐடி வந்து www.tnmedicalselection.org. இந்த இணையதளத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் முதல் கவுன்சிலிங் டேட் வரைக்கும் எல்லாம் அப்டேட்டடாக இருக்கும். இந்த இணையதளத்தில் தொடர்ந்து அணுகவும், வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் அணுகுனினாலே அங்கே இருக்கிற செக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.